ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம். என்று, கொல், அம்ம இதெல்லாம் வந்து எவ்வகை சொல் அப்படிங்கிறாங்க, இடைச்சொல். அடுத்து பாருங்க, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், இது வந்து எவ்வகையான எச்சம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு குறிப்பு வினை எச்சம் அப்படிங்கிறாங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், இது எவ்வகை எச்சம் அப்படின்னா வந்து குறிப்பு வினை எச்சம். தேர்ட் கொஸ்டின், பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க, தேவாரம். பண்ணொடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம். அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்துக்கணும். 1லேருந்து 0லேருந்து அந்த 9 வரையும் உள்ள எழுத்துக்கள் வந்து நல்லா பார்த்துக்குங்க. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து வந்து எது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு க அப்படின்னா வந்து 1 வரும், ஊ அப்படின்னா வந்து 2 வரும், ஞ அப்படின்னா வந்து 3, 4வதுக்கு வந்து ச வரதான் வந்து 4. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து வந்து ச. இதே அ அப்படின்னா வந்து 8 தான். ஏ ஆப்ஷன் வந்து அ வந்து என்ன 8வது எண்ணை தான் குறிக்கும். ஊ அப்படிங்கிறது எண் 2ஐ குறிக்கிறதா வந்து ஊ. இதே ரூ அப்படின்னா வந்து எண் 5ஐ குறிப்பது தான் வந்து ரூ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் வச்சு வந்து நமக்கு அடிஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ் எண்களை பயன்படுத்தி. நமக்கு என்ன கேள்வினா 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது அப்படின்னா வந்து ச. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா வந்து எது அப்படின்னா, சீருடை வந்து இல்லை அப்படின்னா வந்து கொடுக்கறதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு கொடை வினா. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா கொடை வினா. அடுத்து பாருங்க, பொருந்தாத மரபு தொடரை வந்து குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கோழி வந்து கொக்கரிக்கும் அப்படின்னு தான் வரும். ஸோ குயில் கூவுங்கிறது தான் கரெக்டு. கோழி அப்படின்னா வந்து கொக்கரிக்கும். அதோட ரீட் பண்ணிக்கோங்க. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், கோழி கொக்கரிக்கும். நமக்கு பொருந்தாதது கேட்டதுனால சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படிங்கிறாங்க. வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அது கரெக்டான ஆர்டரில் எழுதணும். மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய் அப்படிங்கிறாங்க. மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய், அதுதான் கரெக்டான ஆன்சர். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படிங்கிறாங்க. 658 பாடல்கள் தான் வந்து திருவாசகத்தில் வந்து இருக்குது. இது திருவாசகம் அப்படின்னா வந்து அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து அதன் ஆசிரியர். இதில் உள்ள பகுதிகள் எத்தனை அப்படின்னு ஒரு இடம் கேட்டிருந்தாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. 51 பகுதிகள் வந்து இருக்குது. 658 பாடல்களை கொண்டதான் வந்து திருவாசகம். சைவ திருமுறையில் வந்து திருவாசகத்தை வந்து 8ஆம் திருமுறையாக வந்து வச்சுருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. திருவாசகத்தின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். அது 51 பகுதிகளை கொண்டது, 658 பாடல்களை கொண்டது. இது வந்து திருமுறையில் வந்து 8ஆம் திருமுறையாக உள்ளது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொல்லிசை அளபடை. தழியி அதுதான் வந்து சொல்லிசை வந்து அளபடை. உண்பதுவும் அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை வரும். பெறாவிடின் அப்படின்னா வந்து அது செய்யுளிசை அளபடையில் வரும். தழியி அதுதான் வந்து என்னன்னா சொல்லிசை அளபடை. பிரித்தெழுதுக. வெவ்வேறு பாணி எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி, அதுதான் வந்து கரெக்டு. வெவ்வேறு பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி தான் வந்து கரெக்டு. அடுத்து பாருங்க, ஒரு பொருந்தாத இணை வந்து கொடுத்துருக்காங்க. பையுள் அதுதான் வந்து துன்பம் அப்படின்னு வரும். நமக்கு வந்து எதிர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே பொருள் கொடுத்துருக்காங்க. பையுள் அப்படின்னா வந்து துன்பம் வரணும். பணவன் வந்து அந்தணன் கரெக்டு. அல்கு அப்படின்னா இரவு கரெக்டு. விபுதர் அப்படின்னா புலவர் கரெக்டு. ஸோ நமக்கு ராங்காக இருக்கிறது வந்து என்னென்னா பையுள். பையுள்னா துன்பம் வரணும், நமக்கு இன்பம் கொடுத்துருக்கிறதுனால பொருந்தாதது அதுதான். இதோட நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. பையுள் அப்படின்னா வந்து துன்பம், பணவன் அந்தணன், அல்கு இரவு, விபுதர் புலவர். இதில் தவறாக கொடுத்துருக்கிறது ஏ ஆப்ஷனால பொருந்தாத இணை வந்து ஏ தான் கரெக்டு. பிரித்தெழுதுக. நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் தான் நன்கணியர். அடுத்து இது ஒரு பொறுத்துக. வைதருப்பம். வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி வரும். கௌடம் அப்படின்னா வந்து மதுரக்கவி வரும். பாஞ்சாலம் அப்படின்னா வந்து சித்திரக்கவி தான் வந்து பாஞ்சாலம். மாகதம் அதுதான் வந்து வித்தாரக்கவி. வைதருப்பம் அப்படின்னா வந்து ஆசுக்கவி.
கௌடம் அப்படின்னா மதுரக்கவி, பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி, மாகதம் அப்படின்னா வந்து வித்தாரக்கவி. விளம்பி என்பது வந்து டேஸ் பை அப்படின்னா விளம்பி நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் தான் வந்து விளம்பி நாகனார். அதில் அந்த விளம்பி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. விளம்பி என்பது வந்து ஊர் பெயரை வந்து குறிக்கும். அடுத்து பாருங்க, அற்புத பல ஆவணம் காட்டி அடியான் என்னை ஆளது கொண்டே கொன் அப்படிங்கிற பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர் அப்படிங்கிறாங்க. அற்புத பல ஆவணம் காட்டி அடியான் என்னை ஆளது கொன், இதை பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர். சுந்தரர் வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு கூட வந்து குறிப்பிடுவாங்க. அதை நோட் பண்ணுங்க. தேவாரத்தில் வந்து முதல் 3 திருமுறைகள் வந்து என்ன, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து என்ன தேவாரம்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன 7ஆம் திருமுறை தான் வந்து சுந்தரர் பாடியது. அதை நோட் பண்ணிக்க. ஏன்னா 8ஆம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர், 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர். அற்புத பல ஆவணம் காட்டி அடியானியனை ஆளது கொன் என பாடியவர் யார் அப்படின்னா வந்து சுந்தரர். சுந்தரரை வந்து தம்பிரான் தோழர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் வந்து 14 கீழ்கணக்கு அப்படிங்கிறாங்க. சங்க நூல்கள் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு தான் வந்து சங்க நூல்கள் அப்படிம்பாங்க. அதை வந்து 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு அப்படிங்கிறனால 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து அறநூல்கள் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அதில் திருக்குறள் கூட வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான் திருக்குறள். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணை. நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு கேள்வி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இதே கேள்வி தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இருந்துச்சு. அதில் வந்து ஞானரதத்துக்கு வந்து என்ன வேற ஒருத்தவங்க வச்சுட்டு பாரதியாரை வந்து நமக்கு ஆன்சராக வந்துருந்துச்சு. அதுலேயும் பொருந்தாத இணை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின் கூட மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு சாம்பிள். இதில் வந்து அந்த கேள்வியில் வந்து ஞானரதம்க்கு வந்து வேறு பேர் வந்து கொடுத்துருந்தாங்க, பாரதியார் கொடுக்காம. அதுக்கு பொருந்தாத இணை வந்து பி தான் ஆன்சராக வர மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து குயில் பாட்டு வந்து கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. அதுலேருந்து கேள்விகள் வந்து கட்டாயம் இடம் பெறுது. ப்ளஸ் வந்து அதில் உள்ள கண்டென்ட் கூட அப்படியே தான் வைக்கிறாங்க, மாற்றாமல். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா வந்து காரியாசன். ஞானரதம் அப்படின்னா வந்து பாரதியார். எழுத்துனா சு செல்லப்பா. குயில் பாட்டு அப்படின்னாலும் வந்து பாரதியார் தான் வருவாங்க. ஸோ பொருந்தாத இணை எது அப்படின்னா வந்து டி தான். சிறுபஞ்ச மூலம் காரியாசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சு செல்லப்பா, குயில் பாட்டுனாலும் பாரதியார் தான் வரணும். ஒரே கேள்வியில் வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர் வந்து 2 கேள்வி வந்து ஒரே கேள்வி வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்துங்க. பண்ணொடு தமிழொப்பா என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னா தேவாரம். பண்ணொடு தமிழொப்பாய் என்று பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னா வந்து பரணி அப்படிங்கிறாங்க. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து பரணி அப்படிங்கிறாங்க. ஸோ பரணி அப்படின்னா வந்து முதல் பரணி வந்து எது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி தான் வந்து பரணி நூல்களே வந்து முதல் பரணி. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டர். கலிங்கத்து பரணி வந்து 599 தாளிசைகளை கொண்டது. அதையும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது அப்படின்னா வந்து பரணி. கிறிஸ்தவ கம்பர் என புகழப்பெறுபவர் யார் அப்படின்னா கிட்டின பிள்ளை தான். இவர் வந்து என்ன ரட்சணை யாத்ரீகம்ங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு வழிநூல். பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தழுவி தான் வந்துன்னா ரட்சணை யாத்ரீகத்தை வந்து எழுதியிருப்பாங்க கிட்டின பிள்ளை. இதை வந்துன்னா கிறிஸ்தவ கம்பன் அப்படின்னு கூட கிட்டின பிள்ளை வந்து குறிப்பிடுவாங்க. அந்த ரட்சணை யாத்ரீகத்தில் வந்து எத்தனை பாடல்கள் வந்து இருக்குன்னா 3766 பாடல்களை கொண்டதான் வந்து ரட்சணை யாத்ரீகம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்தவ கம்பர் அப்படின்னா கிட்டின பிள்ளை. இதே வந்துன்னா இஸ்லாமிய கம்பர் அப்படின்னா வந்து உமரு புலவர் வருவாங்க. அதையும் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி என்ன, கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் கிட்டினார். நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நற்றினையோட தொகுத்தவர் யார் என்று தெரியாது. ஆனால் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நற்றினை வந்து 8 தொகை நூல்களுள் ஒன்று தான் வந்து நற்றினை. முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நற்றினை அதுக்கான ஆன்சர். ஸோ நற்றினையின் அடிவரையறை வந்து என்னென்னா 9 to 12 தான் அடிவரையறை. நற்றினையை தொகுத்தவர் யார் என்று தெரியாது. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி. அடுத்து பாருங்க, திருக்குறள்.
திருக்குறள் எத்தனை அதிகாரம் கொண்டது அப்படிங்கிறாங்க. திருக்குறள் அப்படின்னா வந்து 133 அதிகாரங்களை கொண்டது, 1330 குறட்பாக்களை கொண்டது தான் வந்து திருக்குறள். திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். பாரதிதாசனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. புரட்சி கவிஞர் தான் வந்து பாரதிதாசன். புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், புதுவை கவிஞர், இயற்கை கவிஞர், இதெல்லாமே வந்துன்னா பாரதிதாசன் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள். நம்ம கேள்வி என்ன, பாரதிதாசனார் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வந்து புரட்சி கவிஞர். அடுத்து பாருங்க, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறாங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா அதன் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். இது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், நாடக காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் என வந்து சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் வந்து பெரும்பிரிவு அப்படின்னா வந்து காண்டம் அப்படிம்பாங்க, உட்பிரிவு அப்படின்னா வந்து காதை அப்படிம்பாங்க. மொத்தம் வந்து 30 காதைகளை கொண்டதான் வந்து சிலப்பதிகாரம். அடுத்து ஒரு பொறுத்துக, மேதி அப்படின்னா வந்து எருமை, சந்தம்னா அழகு, கோதில் அப்படின்னா வந்து குற்றம் இல்லாத, அங்கனர் அப்படின்னா வந்து சிவன். மேதி எருமை, சந்தம் அழகு, கோதில் குற்றம் இல்லாத, அங்கனர்னா சிவன். அடுத்து பாருங்க, தொடர் பொருள். இதை வந்து என்னென்னா வெறும் ஒரு கேள்வி பொறுத்துக்க மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஒரே கேள்வியாக கூட இப்போ கேட்குறாங்க. நல்லா பார்த்துங்க. லாஸ்ட் குரூப் 4 கூட வந்து இதில் ஆகாய தாமரை வந்து கேட்டிருந்தாங்க. ஆகாய தாமரை அப்படின்னா வந்து இல்லாத ஒன்று தான் வந்து ஆகாய தாமரை. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா வந்து நீண்ட காலத்துக்கு உரியதான் ஆயிரங்காலத்து பயிர். முதலை கண்ணீர் அப்படின்னா வந்து பொய் அழுகை அப்படிங்கிறாங்க. கொட்டி அளத்தல் அப்படின்னா வந்து மிகுதியாக பேசுதல். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு உரியது, முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை, கொட்டி அளத்தல் அப்படின்னா வந்து மிகுதியாக பேசுதல். அடுத்து பாருங்க, சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை வந்து திருமந்திரம். திருமந்திரம் வந்து எத்தனாவது திருமுறையாக இருக்குது அப்படின்னா வந்து 10வது திருமுறையாக இருக்கிறதா வந்து திருமந்திரம். திருமந்திரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் தான் வந்து திருமந்திரத்தின் ஆசிரியர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இதெல்லாம் வந்து என்னென்னா திருமூலர் சம்மந்தமாக கேட்ட கேள்விகள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருமூலர் வந்து ஆதி சித்தர் அப்படின்னா முதல் சித்தர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ திருமந்திரத்தில் வந்து 3000 பாடல்களை கொண்டதுனால இதை தமிழ் 3000 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திருமந்திரம் வந்து சைவ திருமுறைகளை எத்தனாவது திருமுறை அப்படின்னா 10வது திருமுறையாக இருக்குது. அடுத்த கேள்வியும் திருமந்திரம் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படிங்கிறாங்க? திருமந்திரம். அடுத்து பாருங்க, தவறானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. குமரகுருபரோட நூல்கள் வந்து இல்லாதது வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வேதியர் ஒழுக்கம். ஏன்னா இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் தான் இதோட ஆசிரியர். வேதியர் ஒழுக்கம் இது வந்து ஒரு உரைநடை நூல். இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம், இது எல்லாமே வந்து குமரகுருபரோட நூல்கள். அதிகமாக வாணிதாசனுக்கும் கேட்டுப்பாங்க, குமரகுருபருக்கும் அதிகமான நூல்கள் வந்து கேட்டிருக்காங்க பொருந்தாதது. அதனால் நோட் பண்ணிக்கணும். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம், இதெல்லாம் குமரகுருபரோட வந்து நூல்கள். தனியாக ஒரு நூல் கூட கொடுத்து இது யாருடையது அப்படின்னு குமரகுருபரோட நூல்கள் கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பொருந்தாதது வந்து வேதியர் ஒழுக்கம் தான். ஏன்னா இது வந்து என்ன வீரமா முனிவர் அவர்களுடையது. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எந்த பகுதி வந்து உடல் நோயை தீர்ப்பவன அப்படிங்கிறாங்க? சிறுபஞ்ச மூலம். மூலம் அப்படின்னா வந்து வேர், அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிறுபஞ்ச மூலத்தில் தான் குறிப்பிடுவாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன். அந்த மூலிகைக்கான வேர்கள் தான் வந்து உடல் நோயை வந்து போக்கும். அதனால் அந்த வேர்கள் தான் நமக்கு ஆன்சர். நம்ம இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த இதில் பொருந்தாத கூட கேட்பாங்க. அந்த 5 மூலிகை பேர்களில் வந்து
ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துகிட்டு இதில் பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வந்து எந்த பகுதி உடல் நோயை தீர்ப்பவன அப்படின்னா வந்து வேர். இதை எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிறுபஞ்ச மூலம். அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காரியாசன். அடுத்து பாருங்கள், முக்கூடற் பல்லு. முக்கூடற் பல்லு கற்பதன் பயன் வந்து என்னென்னா அது வந்து பல்லு அப்படின்னாவே வந்து உலத்திப்பாட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ முக்கூடற் பல்லு அதோட கற்பதன் பயன் வந்துன்னா உழவு தொழில், மீன் வகைகள், விதைகளின் பெயர்கள், இது எல்லாமே வந்துன்னா அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முக்கூடற் பல்லு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை தான் வந்துன்னா பல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு பல்லு அப்படின்னாவே வந்து உலத்திப்பாட்டு, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துளக்குறுத்தனவே. இந்த இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து எது அப்படிங்கிறாங்க சீவக சிந்தாமணி. சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துளக்குறுத்தனவே, இது இடம்பெற்றுள்ள காப்பியம் வந்து எது அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணி. பொருள் தருக அப்படிங்கிறாங்க. மயரி அப்படின்னா வந்து மயக்கம், அதான் இதற்கான பொருள். மயரி அப்படின்னா வந்து மயக்கம். திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு திருவிளையாடற் புராணம் அப்படின்னா வந்துன்னா பரஞ்சோதி முனிவர் தான் வந்து திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர். இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா 3363 பாடல்களை கொண்டதான் வந்து திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு. அதில் உள்ள பாடல்கள் வந்து 3363 பாடல்களை கொண்டதான் வந்து திருவிளையாடற் புராணம். இதுக்கு முன்னாடி திருவாசகம் பார்த்தோம். திருவாசகத்தில் உள்ள பாடல்கள் கேட்டிருக்காங்க 658. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் வந்து எத்தனை அப்படிங்கிறாங்க 10. மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் வந்து 10. மணிமேகலை வந்து ஒரு துறவு நூல்னு சொல்லுவாங்க. முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், இது வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி, இதெல்லாம் வந்து மணிமேகலைக்கு வழங்க வந்து வேறு பெயர்கள். ஸோ இதில் வந்து மணிமேகலையோட ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனைன்னா 10. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்கின்ற கூற்று யாருடையது அப்படிங்கிறாங்க திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது அப்படின்னா வந்து திருமூலர் அவர்களுடையது. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள். தென்னாப்பிரிக்காவில் உள்ள சத்தியாகிரகத்தை பற்றி தான் வந்து இதில் குறிப்பிடுவாங்க. அதில் வந்து என்ன தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு ஒரு 14 வயசு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்துன்னா காந்தியடிகள் வந்து குறிப்பிடுவாங்க. என் சகோதரியின் மரணத்தை விடவும் தில்லையாடி வள்ளியம்மையின் மரணம் வந்து பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் காந்தியடிகள். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருன்னா அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்கு உரியவர் மூச்சை விட்டு சென்ற நாள் வந்து எது அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன அம்பேத்கர் தான் வந்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலுக்கு உரியவர். இவர் இறந்த ஆண்டு தான் கேட்குறாங்க 1956 டிசம்பர் 6. இவர் பிறந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1891 வரும். ஸோ இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இந்த நூலுக்கு உரியவர் வந்து அம்பேத்கர். அவர் இறந்த ஆண்டு 1956 டிசம்பர் 6. கோட்டு ஓவியங்கள் வந்து என்பது வந்து எது அப்படிங்கிறாங்க. கோட்டு ஓவியங்கள் என்பது 3 கோடும் வரைவது தான் வந்து கோட்டோவியம் அப்படிங்கிறாங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளுள் முன்னணியில் நிற்பது வந்து எதுன்னா ஓவியக்கலை தான் வந்து சொல்கிறாங்க. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை ஓவியக்கலை. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் வந்து ரசூல் கம்சதேவ். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் வந்து ரசூல் கம்சதேவ். இதே தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா யாரை குறிப்பிடுவோம் பாரதிதாசன் அவர்கள். அதை நோட் பண்ணிக்கணும். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றவர் ரசூல் கம்சதேவ். கண்ணுள் வினைஞர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஓவியர். அதை தான் வந்து சொல்கிறாங்க. கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்பட்டவர் ஓவியர். மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டே இருக்கும் பொருள்கள் வந்து எது எது அப்படின்னா வந்து வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி.
இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் யார் அப்படின்னா வந்து சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் சுரதா. சுரதாவை என்ன சொல்லுவாங்க? ஊமை கவிஞர் வந்து சுரதா அப்படிம்பாங்க. இவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். அதை சுருக்கி தான் வந்து சுரதா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கேள்வி என்னென்னா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்றவர் சுரதா. போலச் செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை வந்து நாடகக்கலை அப்படின்னு. போல செய்தல் பண்பை அடிப்படையாக கொண்ட கலை நாடகக்கலை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் வந்து எது அப்படின்னு வந்து பரிபாடல் அப்படிங்கிறாங்க. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். தில்லையாடி வள்ளியம்மை இருக்கிறாங்களா, அவங்களோட வந்து பெற்றோர் பெயர் தான் இது. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் அப்படின்னா வந்து தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வந்து யார் பிறந்த ஊரை வந்து குறிப்பிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. வள்ளியம்மையின் வந்து தாயார் மங்களம் பிறந்த ஊர் தான் வந்து தில்லையாடி. அதையும் ஒரு இடம் கேட்டிருக்காங்க. முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அதில் தில்லையாடி என்பது வந்து மங்களம் அவர்கள் பிறந்த ஊர் தான் தில்லையாடி. என்று முள தென்தமிழ் என்றவர் யார் அப்படின்னா வந்து கம்பர். என்று முள தென்தமிழ் என்றவர் கம்பர். இதில் வந்து அந்தமான் என்பது எவ்வகை மொழி அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பொது மொழி. அந்த மான் அப்படி பிரித்து பார்த்தாலும் அந்த மான் வரும், இது சேர்த்துனா அந்தமான் அப்படின்னு வரும். ஸோ வந்து இது வந்து ஒரு பொது மொழி அப்படிங்கிறாங்க. அந்தமானுங்கிறது எவ்வகை மொழி அப்படின்னா வந்து ஒரு பொது மொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.